ஹாய் நண்பா நண்பீஸ், குறைஞ்சபட்சம் ஊதிய உயர்வு நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இது விஷயமா மத்திய அரசு தரப்பில் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பார்க்கலாம். நம்ம பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நேற்று ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான வேரியபிள் டேனஸ் அலவன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, உயர்த்தியிருக்காங்க. இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2024 முதல் நடைமுறைக்கு வரும் சொல்லியிருக்காங்க. அமைப்பு சாரா துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு லிவிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறி இருக்கு. அது இல்லாமல் பணவேகத்தின் தாக்கத்தையும் குறைப்பதற்காக இந்த பெரிய தொழிலாளர்களுக்கு நிவாரணம் கொடுக்க மத்திய அரசு இப்போ அலவன்ஸ்லாம் அதிகரித்திருக்காங்க. எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு டேனஸ் அலவன்ஸ் இயர்லி 2 வாட்டி திருத்தம் பண்ணுறாங்களோ, இதே மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் இந்த வேரியபிள் டேனஸ் அலவன்ஸை வருஷத்துக்கு 2 வாட்டி திருத்தம் செய்வாங்க. கடைசியாக இந்த திருத்தம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024 பண்ணாங்க. இப்போ அக்டோபர் 1, 2024 முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அலவன்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. திறமையற்ற, அரை திறமையான, அப்புறம் திறமையான, மிகவும் திறமையான, பிராந்தியம், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. அதாவது அன்ஸ்கில்டு பர்சன், செமி ஸ்கில்டு பர்சன், ஸ்கில்டு பர்சன், ஹைலி ஸ்கில்டு பர்சன், அப்புறம் ரீஜன் பேஸ் பண்ணி இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த புதிய திருத்தத்துக்கு அப்புறமா யாரெல்லாம் ஏ பிரிவில் வகைப்படுத்தியிருக்காங்களோ அந்த பிரிவில் இருக்கக்கூடிய கட்டுமானம், வீடு பணிகள், சுத்தம் செய்து, அப்புறம் தூய்மை செய்யறது, இது போன்ற திறமையற்ற பணிகளை ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கான குறைஞ்சபட்ச தினசரி ஊதியம் பார்த்தீங்கன்னா 783 இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக மாதத்துக்கு அவங்களுக்கு 20,358 ரூபாய் கிடைக்கும். இதே போல் இந்த பிரிவில் இருக்கக்கூடிய அரை திறமையான செமி ஸ்கில்டு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 868 உயர்த்தியிருக்காங்க. இதன் மூலமாக மாதத்துக்கு 22,568 இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திறமையான அலுவலக மற்றும் காவல் பிரிவில் இருப்பவர்கள், அப்புறம் ஆயுதம் இல்லாமல் காவல் பணியில் இருப்பவர்களுக்கு திருத்தப்பட்ட புதிய ஊதிய விகிதம் மூலமாக ஒரு நாளைக்கு 954 ரூபாய் அல்லது மாதத்துக்கு 24,804 ரூபாய் அளிக்கப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிகவும் திறமையான மற்றும் காவல் பணியில் இருப்பவர்கள், ஆயுதங்களுடன் காவல் பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு 1,035 ரூபாய் அல்லது மாதத்துக்கு 26,910 ரூபாய் இருக்கும்ட்டு மத்திய நிதி அமைச்சகம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசின் இந்த குறைஞ்சபட்ச ஊதிய திருத்தம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஒவ்வொரு கார்பரேட்டு அப்புறம் அரசு அலுவலகத்தில் பணியாற்றுவோருக்கான சம்பளமும் உயர்த்தப்படும் சொல்கிறாங்க. இது எல்லா பிளேஸ்லையும் நடைமுறை செய்ய வேண்டும்ட்டு மத்திய அரசின் உத்தரவு நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆனால் பெரும்பாலான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தப்படாத துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அடிப்படை சம்பளம் கூட உறுதி செய்யப்பட இல்லைன்ட்டு பல பணியாளர்கள் கூறும் குற்றச்சாட்டாக இருக்கு. ஆனால் மத்திய அரசின் குறைஞ்சபட்ச ஊதிய திருத்தம் பலருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.